அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 4/8/2021, ஏகாதசி திதி பிற்பகல் 3:18 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு 4:25 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், சிம்மத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, கும்பத்தில் குரு பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரனும் ராகுவும். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காதுகுத்த, தானியம் சேமிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வாகனம் வாங்க, தாளவாத்தியம் இசை கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் முயற்சிப்பவர்களால் மட்டுமே வெற்றி காண முடிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருப்பீங்க, முயற்சித்து கொண்டே இருப்பீங்க, யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் எளிதாக அடைய முடிகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு சுகாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மறைஞ்சு கிடந்த ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ என்று நினச்சிருந்த பழைய நண்பர் ஒருவரை இன்னைக்கு திடீர்னு சந்திப்பீங்க. உறவினர்களாலும் இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ராசியான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு மாறுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தைரியமும் இன்னைக்கு அதிகரிக்க தொடங்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது வீடு மன வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பரிவர்த்தனை கூட அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரபலம் அதிகமாக இருக்கிறதுனால புது வேலைக்கு கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம், முயற்சி செய்யலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பழைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு பக்கம் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களை, சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே நம்மை நாமே செதுக்கி உயரும் வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தான் உங்களை சிதைக்கிறதுக்கு எத்தனையோ சதிகள் தீட்டப்பட்டாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய சூட்சும புத்தியால் உணர்ந்து முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் தாங்க
தாங்க இருக்குது, கோபப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க, நினச்சது சீக்கிரம் நடக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் மதியம் 3:15 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால காலையில் சின்ன சின்னதாக மனக்கசப்புகள் இருந்தாலும் மாலையிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் உங்களுக்கு நடக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முன் கோபத்தையும் இன்னைக்கு தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாகும். ஏன்னா 3, 6, 11 சூரியன் இருந்தாலே தடைகள் எல்லாமே உடைபடும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இப்போ சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரசு பதவி பணிக்கு கூட நீங்கள் முயற்சியில் செய்யலாம். அது மாதிரி தேர்வுகள் ஏதாவது எழுத விரும்புகிறீங்கனாலும் அதற்கான தேர்வுகள்லாம் எழுத தொடங்கலாங்க. அதற்கான முயற்சிகள்லையும் இறங்கலாம். ஆயத்த பணிகள் மேற்கொள்ளலாங்க. வியாபாரம் நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பரவாயில்ல. அதுவும் மாலையில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள் இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா, காதில் வாங்கிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மதியம் 3:15 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, ஒரு மனிதன் எப்போது ஞானம் அடைகிறான்? தான் ஒன்றுமில்லை என்பதனை உணரும்போதுதான். அதனால தாங்க நீங்கள் இப்பெல்லாம் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கையில் எதுவும் கிடையாது. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. விதைப்பது நம்முடைய கடமை, விளைவது என்னவோ இறைவனுடைய பொறுப்பு அப்படின்னு ஞானத்தை புரிந்து கொண்டவங்க நீங்கள் தாங்க. வாழ்க்கை தத்துவங்களை அறிந்து கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. சமீப காலமாக உங்கள் பேச்சை எடுத்துக்கிட்டாலே ஒரு மாதிரி தத்துவமாகவே நீங்கள் பேசுகிறீங்க. நெருங்கி பழகினவங்களுக்கெல்லாம் அது தெரிய வரும் தான். காரணம், அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. மதியம் 3:15 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. நாமே தான் இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் இப்படி தான் உழைச்சிட்டு கிடக்கிறேன். ஆனால் என் உழைப்பை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்றைக்கு தான் இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தெரியலையேன்னு சில நேரங்களில் சின்னதாக ஒரு ஆதங்கம் அடிமனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. இருந்தாலும் உதிக்கும்போது விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குங்கிற தெளிவும் அடுத்த நிமிஷத்தில் உங்கள் மனசுக்குள்ளார வந்து உட்கார்ந்து நிற்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். செலவுகளும் ஒரு பக்கம் துரத்தி கொண்டே இருக்கும். இன்றைய செலவு என்ன, முக்கியமான செலவு என்ன, அத்தியாவசியமான செலவு என்னன்னு யோசிக்கிறது நல்லதுங்க. அப்புறமா பயன்படும்னு எதையும் வாங்கி வைக்க வேண்டாங்க. அதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மிருகசீரிஷ
நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். பணப்புழக்கமும் எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரம் பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் தான் யாராவது ஏதாவது அப்பப்போ மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் அப்படியே இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் மதியம் 3:15 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, சூழ்நிலை மாறும் பொழுது சிலரது வாழ்க்கை மட்டுமல்ல வார்த்தையும் மாறுகிறது. ஆமாங்க, ஒரு சிலரெல்லாம் பட்டம் பதவி பணம்னு வந்துட்டால் உடனடியாக அவங்களுடைய ரிங்டோன் மாறுற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை டோனும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. எத்தனை வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய பழைய கடந்த கால வாழ்க்கை இருக்குங்களா, அதை நீங்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டீங்க. அதை எப்பொழுதுமே நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எத்தனை வசதி வந்தாலும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. செலவுகள் கூடிக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சங்கடம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான செலவுகளாக இருக்கும். அது எப்படி இத்தனை செலவுகள் முக்கியமான செலவுகளாக வாழ்க்கையில் மாறுச்சு அப்படின்னு சில நேரங்களில் ஆழ்ந்த யோசனைக்குள்ளார நீங்கள் போவீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஆனால் மாலையிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேச்சில் இன்னைக்கு ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நிதானமாக முதலீடு செய்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவசரப்பட்டு அதிகமாக எந்த முதலீடும் செய்ய வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டும் பேச வேண்டாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, அர்ப்பணிக்கப்படுவதற்கு முன் ஆடுகளின் கழுத்தில் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. புகழ்ச்சி என்பது மனிதன் மீது விழும் வெற்று மாலையாகும். அதனால தாங்க நீங்கள் புகழ்ச்சிக்கு ஒருபோதும் மயங்கவே மாட்டீங்க. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் உங்களுக்கு எப்போதும் பிடிக்காதுங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தலைமையாக கொண்ட சில நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் தரக்கூடிய வகையில் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொந்தமாக சுயமாக ஏதாவது சின்னதாக ஒரு வியாபாரம் தொடங்கலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு தான் இருக்கீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டாக சேர்ந்து எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க.
அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரங்களே, நதிகளை இணைக்க பாலம் கட்ட வேண்டும். மனித மனங்களை இணைக்க அன்பு, நட்பு, சகோதரத்துவம் பாராட்டப்பட வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முன்பின் அறியாதவர்களை பார்த்தால் கூட சகோதரத்துவமாக பேசுவீங்க, பாசமழை பொழிவீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. காலையில் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் மாலையில் 10ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்படி இருக்கிறதுனால சில முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு வெற்றி அடையுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார ரொம்ப நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாம் இன்றைக்கி பேசி சரி பண்ணிடலாங்க. எல்லா வகையிலும் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அந்த 12ஆம் இடத்துல யோகாதிபதி சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம கைக்கு மீறி செலவு அதிகமாகிட்டே போகுது. இது எப்படி நம்மளால் சரி செய்ய முடியுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. சொத்து பிரச்சனை, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு அதெல்லாம் இப்போ ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஈகோ பார்த்துக்காம சரி ஆனது ஆயிடுச்சு, அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில உரிமைகளை நீங்கள் எந்த காலத்திலையுமே விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு சிலது காலப்போக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அதெல்லாம் கேட்டு பார்க்கலாம். சில உரிமைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் வெற்றிகள், யோகங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க தங்களுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இன்றைக்கோ நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை கண்டு கொண்டிருக்கிறோம். எப்படித்தான் நாம் வாடுறதுன்னு உங்களுக்கும் சில நேரங்களில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குங்க. நேர்மையாக இருக்கிறதா அல்லது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறதா அப்படின்னு நீங்கள் கூட கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. யோசனையே வேண்டாங்க. முன்ன மாதிரியே நீங்கள் நேர்மையாகவே இருந்துட்டுருக்கிறதாங்க ரொம்ப நல்லது. நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடிக்கிறதெல்லாம் காலத்தில் போய் நிற்காதுங்க. அதெல்லாம் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடுங்க. அப்படி இருக்கிறதுனால உண்மையான பாதையில் என்றையுமே உரைக்க செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களாக சின்ன சின்னதாக அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. தூக்கம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது. எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்காலத்தை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைய பொழுதை இனிதாக நாம் பயன்படுத்துவோம். நாளைய பொழுது நல்லதாக நடக்குங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிக்கலாங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 4ஆம் விதத்திலும் உங்களை கொஞ்சம் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. அதனால தான் நீங்களே கொஞ்சம் காலமாக குழம்பின்னு இருக்கீங்க. அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திர
நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்னைக்கு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே விலகி இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக இந்த சலுகை இதில் தள்ளுபடி விற்பனை சலுகை திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அறிவித்து பழைய சரக்குகளை எல்லா வகையிலும் விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைக்கு விலகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, தரையில் அமர்பவன் ஒருபோதும் தவறி விழ மாட்டான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பெரிய பெரிய நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டீங்க. ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கூட முன்வரிசையில் போய் உட்காரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீங்க. பின்வரிசையில் நாம் உட்காருவோம். யாராவது நம்ம அருமை தெரிஞ்சு நம்மளை முன்னால் கொண்டு போய் உட்கார வச்சா அதை ஏற்றுப்போம். நாமாவே முந்திரி மாதிரி எதுக்கு நடந்துப்பான? முன்வரிசையில் உட்கார்ந்து பிறகு பின்வரிசையில் கொண்டு போய் உட்கார வச்சிடக்கூடாதுல்ல. இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க, தன்மானமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. திடீர்னு பழசெல்லாம் நினச்சி நீங்கள் மனசை புண்படுத்தாதீங்க. உங்கள் மனசை நீங்கள் புண்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஏன்னா நேற்று விஷாகம் நட்சத்திரக்காரங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. சின்னதாக சண்டை ஆரம்பித்து பெருசாகாமல் பார்த்துங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்று போட்டு உடம்பெல்லாம் அழுத்துற மாதிரி, மனசை போட்டு அழுத்துற மாதிரி, ஒரு இறுக்கமாக இருக்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். மனசுக்கு பிடித்த தெய்வத்தை இன்றைக்கி நீங்கள் வணங்குறது நல்லது. அல்லது மனசுக்கு பிடித்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். கார்டனிங் அது மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அல்லது பழைய புத்தகங்கள் படிக்கிறது, பழைய பாடல்கள் கேட்குறது, அது மாதிரி கூட உங்களை நீங்கள் இன்றைய தினத்தில் தயார்படுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறது நல்லது. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்குறது தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்ல. அவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். கவனக்குறைவால் எழுந்துடக்கூடாது. அதே மாதிரி முகக்கவசம் அணியாமல் வெளியில் போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெளி உணவுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் 4 பேர் 4 விதமாக ஏதாவது சிலதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் சின்னதாக உங்கள் மனசுக்குள்ளார கவலைகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட
கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும். ஆமாங்க, நீங்கள் கஷ்டத்தையும் பார்த்துருக்கீங்க, கஷ்டத்திலேயும் வளர்ந்துருக்கீங்க. அதனால தாங்க வாழ்க்கையில் நீங்கள் அடிமேல் அடி வைத்து முன்னேறி கொண்டே இருப்பீங்க. கடந்த காலத்தை எப்போதும் மறக்காதவர்களாகவும் இருப்பீங்க. கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, சில பாடங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை என்றைக்கும் மறவாமல் வைத்து கொண்டு முன்னேறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அற்புதமான இடத்துல சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே இன்னைக்கு உடைபடும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை புரட்டி எடுத்தாலும் இன்னொரு பக்கம் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து கிடந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த ரொம்ப வருஷமாக இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அதெல்லாம் பேசி கொஞ்சம் சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, சவால்கள் வரும்போது தான் நீங்கள் நினைத்தே பார்த்திராத திறமைகள் உங்களுக்குள் உறங்கி கிடப்பதை நீங்கள் உணர முடியும். ஆமாங்க, சாதாரணமாக தாங்க நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு போட்டின்னு வந்துட்டால் சிங்கமாக பாய்ந்து காட்டி வெற்றி பாகை சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 6வது வீட்டுக்கு இன்னைக்கு போகிறாரு. மதியம் 3:15 மணியிலிருந்து அவர் 6வது வீட்டுக்கு போகிறாரு. அதனால் காலையில் சில விஷயங்கள் முன்ன பின்ன ஆகிற மாதிரி கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் மாலையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முக்கியஸ்தர்களை சந்தித்து ஏதாவது உதவிகள் கேட்கறது அல்லது சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறது எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. எந்த உணவு நல்லது, எது ருசியானது அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்றத விட எந்த உணவு உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறது நல்லதுங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரமானாலே உடல் எடை ஒபிசிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியம் ஆகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ரொம்ப பாசமாக தான் இருந்துக்கிறீங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை, சலசலப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் சின்ன சின்ன சந்தேகங்களை தூக்கி தூர போட்டுட்டாலே சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. அவங்க எதிர்பார்த்ததை, அவங்க கேட்டுட்டு இருந்ததை இன்றைக்கி நீங்கள் வெற்றிகரமாக செய்து கொடுப்பீங்க. அதனால் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல.
சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களுடைய வியாபார யுக்திகளை கொஞ்சம் மாற்றி அமைப்பீங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலேயும் யார் யார்கிட்ட எப்படி நாம் பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தா போல் நாசுக்காக இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளெல்லாம் இன்றைக்கு உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, இன்று கை கொடுக்க யாருமில்லை என்று கவலைப்படாதே. நாளை இந்த உலகமே உனக்காக கைத்தட்ட காத்திருக்கிறது. ஆமாங்க, இப்படியெல்லாம் தன்னம்பிக்கையோடு ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்க உதவியை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க. நம்ம காலில் தான் நிற்கணும், நாம் தான் சுயமாக எல்லாத்தையும் சாதிக்கணும்னு ஒரு மன உறுதியோடு இருந்து வாழ்ந்து காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்கரமாகி உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் மனசு அடிக்கடி போய்கிட்டே இருக்குங்க. பல புது விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு மெய்ஞான சக்தியும் உங்களுக்குள்ளேயே அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. சூரியனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தில் பிரபலங்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சொத்து பத்து விவகாரங்கள் இன்னைக்கு பேசலாம். அதே மாதிரி வீட்டு மனைக்கு பட்டாசிட்ட அடங்கல் வாங்கிறதா இருந்தாலும் அதற்கான முயற்சிகள்லையும் இன்னைக்கு நீங்கள் இறங்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் சில சந்து பொந்து விஷயங்களை கற்றுப்பீங்க. அப்படின்னா என்ன, சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள், நாசுக்காக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், வாடிக்கையாளர்கள்ட்ட எப்படி கனிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில யதார்த்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. என்ன வேலையை தான் உங்கள் தலையில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போகிற நேரமெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஆஃபீஸ் வேலைன்னா அடிக்கடி அதையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றிய கவலை எனக்கில்லை. ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எனக்கு நான் நிரபராதியாக இருக்கிறேன், எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நான் மனசாட்சியுடன் இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே அதிகம் நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்சத்திர உங்களுக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதாவது தன பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்டு கேட்டு கிடைக்காம போன சில தொகைகள்லாம் அதில் ஒரு பகுதியாவது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து விஷயங்கள், விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அதுக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட சில ஆவணங்கள், பட்டா சிட்டாடங்கள் வாங்கிறது அல்லது இடத்தை அளந்து கட்டி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது, அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க.
வண்டி வாகனத்திலையும் கவனமாக கொஞ்சம் பயணம் செய்யுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சின்ன சின்னதாக வாயு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சாப்பாட்டில் வாயு பதார்த்தங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றதையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துட்டு நேரத்திலே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உரசல் வரும் பங்குதாரர்களோட. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மிக அதிகம். அதை நினைக்கும் போது உங்களுக்கு சில நேரம் வருத்தமாக இருக்கும். நாம் இப்படி ராப்பகலாக உழைச்சின்னு இருக்கோம், ஆனால் மற்றவங்களாம் அது மாதிரி இல்லையேன்னு சில நேரங்களில் நீங்கள் வேதனைப்படுவதும் உண்டுங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தனியாகவே நீங்கள் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லது நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கணும். சின்ன சின்ன இழப்புகள் ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணுங்க. ஞாபக மறதியில் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க. அஷ்டவர்க்க பலன்கள், ஷட்வர்க்க பலன்கள் அதில் கூட பார்க்கும் பொழுது லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதிகமான வலிமையை பெற்றிருக்கக்கூடாது. சிலர்லாம் தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். பொடுகு தொந்தரவு, அந்த பொடுகு போகவே மாட்டேங்குதுங்க. எத்தனையோ டாக்டரை நானும் மாற்றி மாற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடுகு அந்த மாதிரியான இந்த பாக்டீரியா வைரஸுக்கே உரிய கிரகம் ராகுவும் கேதுவும் தாங்க. பொதுவாக ராகு லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ, ராசிநாதனோட சேர்ந்திருந்தாலோ, சந்திரனோட சேர்ந்திருந்தாலோ பொடுகு தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் ராகு கேதுனுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தில் நாம் அக்கறை காட்டினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சிலர்லாம் அப்படியே சொரிஞ்சிப்பாங்க, வேகமாக சொரிஞ்சிப்பாங்க. அதான் ரத்தம் வர்ற வரைக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் அவங்க ஜாதகத்தில். ஒன்றுக்கொன்று நேருக்கு நேர் பார்த்தாலோ அல்லது புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலோ சொரிவதனால் சில தொந்தரவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த இச்சிங் அதெல்லாமே மாறி மாறி கொடுத்துட்ருக்கோங்க. அந்த மாதிரி கிரக அமைப்புகளும் உண்டு. பொதுவாக சனி, புதன், கேது இது பொடுகு தொந்தரவை உண்டாக்கும். அதே மாதிரி சனி பகவான், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பொடுகு வரும். அந்த மாதிரியான தொந்தரவுகளை இந்த கிரக சேர்க்கைகள் உண்டாக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். அப்போ சனி, புதன், ராகு, கேது இதெல்லாம் ஒரு விதமான அரிப்புத்தன்மையை நம்முடைய இதில் உண்டாக்குது. அப்போ பொடுகு வர்றதுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நெருங்கி இருத்தல், 5 பாகைக்குள்ளார நெருங்கி இருக்கிறது, பரஸ்பரம் பார்த்துக்கிறது, இதனாலெல்லாம் பொடுகு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் புதனோ சனியோ கெட்டு போயிருந்தாலோ அல்லது 2 கிரகமும் கெட்டு போயிருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு பொடுகு தொந்தரவு உண்டு. புதன் நீச்சமானவங்க, புதனோட ராகு கேது செவ்வாய் சேர்ந்தவங்க, ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாயோ சேர்ந்தவங்க, அப்புறம் புதன் செவ்வாய் காம்பினேஷன் உள்ளவங்க, புதன் சனியே 2ம் பலவீனமாக இருந்திருந்தாலும் பொடுகு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. பொதுவாக செவ்வாய் இரத்தத்துக்கு உரிய கிரகம். அந்த செவ்வாயோட நச்சுத்தன்மை கொண்ட கிரகம் ராகு சேரக்கூடாது. அப்படி சேரும் பொழுதும் பொடுகு தொந்தரவுகள் வரும். அல்லது இந்த அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்லாம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய், ராகு, புதன் இந்த 3 கிரகங்கள் ஒன்றா இருந்ததுன்னா, அதாவது பொடுகு தொந்தரவு மாறி மாறி வரும். ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவு பரவாயில்லன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் அந்த தொந்தரவு வந்துடுச்சிங்க. அந்த மாதிரியான தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்குங்க.
அதே மாதிரி புதனோட ராகு புதனோட கேதுவும் சேராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பொடுகு தொந்தரவு ஜாதகத்தில் எப்போ வரும்? ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அல்லது புதன் தசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, அல்லது செவ்வாய் தசையில் சனி புக்தி, ராகு புக்தி, புதன் புக்தி, இதெல்லாம் வரும்போதும் வரும். அப்போ ஒரு சில தசாபுக்திகள் இந்த மாதிரி பலவீனமான கிரகங்களுடைய தசாபுக்திகள் இருக்கும் பொழுது வரும். அதுக்கு பிறகு அது தானாகவே சரியாயிடுங்க. பொதுவாகவே இந்த பொடுகு தொந்தரவை தவிர்க்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னா நல்ல டாக்டரை பார்க்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் நல்ல டாக்டர்கிட்ட நாம் போகணும் இல்லைங்களா? அதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லைங்களா? மாரியம்மன் கோவிலுக்கு போகலாங்க. போயிட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக திங்கட்கிழமையில் தீபம் ஏற்றுவது நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அதே மாதிரி ரெட்டை தீபம் ஏற்றுறது நல்லது. அது ஏற்றுவதன் மூலமாக பொடுகு தொந்தரவிலிருந்து தலையில் வேறு ஏதாவது பிரச்சனையில் இருந்தாலும் மாரியம்மன் கோவிலில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக எல்லா நோய் நொடி உபாதைகளும் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சிலர்லாம் அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா வேப்பிலை ஆடை அணிந்து நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. இப்போ பெரியபாளையத்தம்மன் உள்ளிட்ட பல முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஆலயங்கள், அம்பாள் சன்னதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது தீச்சட்டி கையில் ஏந்தி வர்றது, அதை பூ மிதித்தல் என்கிற தீ மிதிக்கிறது, அதுக்கடுத்தது வேப்பிலை ஆடை அணிந்து அம்பாளை வணங்குவது, அதெல்லாம் அந்த காலத்திலிருந்து வழி வழியாக நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபாக இருந்து வருதுங்க. அது மாதிரி செய்வதன் மூலமாகவும், அது மாதிரி நேர்த்திக்கடன் நாம் செலுத்துவதன் மூலமாகவும் இந்த பொடுகு தொந்தரவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மன் ஆலயங்களுக்கு செல்வோம், அடுத்தடுத்த ஆரோக்கியத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.